வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, யாருடைய மனமும் புண்படக்கூடாது என்று நினைக்கும் உன் மனம் புண்படும்படி சிலர் பேசிவிடுகிறார்கள் என்று எண்ணி வருந்தாதே. நீ வருந்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அறிந்து கொண்டு அவ்வாறு செய்கிறார்கள். அதை பெரிதுபடுத்தி நீ கவலை கொள்ளாதே குழந்தையே. உனக்கு செய்வதற்கு நிறைய கடமைகள் உள்ளது. அவற்றில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து. இப்போதுதான் நீ கர்ம வினையை தீர்த்து மீண்டு வரும் காலகட்டம். உன்னை முன்னேற்றும் விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கு நல்ல வாய்ப்புகள் நான் தந்து கொண்டு இருக்கிறேன். பயன்படுத்தி வாழ்வை நல்வழிப்படுத்து குழந்தையே. நேற்று எப்படி இருந்தாய், இன்று நீ எப்படி இருக்கிறாய்? கொஞ்சமாவது வித்தியாசம் தெரிகிறதா உனக்கு? நான் உன்னோடு கைப்பிடித்து நடப்பதையும் உன் ஆழ்மனதில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என அறிவுறுத்தி கொண்டு இருப்பதையும் நீ உணர்கிறாயா இல்லையா? அந்த வித்தியாசத்தை எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது. இதை நினைவில் கொள். நான் இரவு பகலாக இறைவனின் நாமத்தை சொல்வது என் குழந்தைகளாகிய உங்களின் நலனுக்காகத்தான். என்னை நம்பியவர்களுக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகும். இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய மார்க்கத்தில் நுழைந்தவர்கள் யாருமே வெறும் கையோடும் மனக்குறையோடும் இதுவரை சென்றது இல்லை. இனிமேலும் செல்ல போவது இல்லை. என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்து பார். அதை விட்டு ஆற்றில் ஒரு காலும் சேற்றில் ஒரு காலும் வைக்காதே. எங்கே முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறதோ அங்கு பரிபூரணமாக பிரசன்னமாகின்றேன். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை நீ நினைத்தால் போதும். சுயநலம் கருதாது என்னை நீ வழிபடு. உனக்கு எல்லா மங்களங்களும் விளையும் என் குழந்தையே. பயம் வேண்டாம். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு. உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம். அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம். அவர்களை ஒருபோதும் மறவாதே. அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே. அது பாவம். அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை உன்னால் துடைக்க முடியாது. அதே போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமில்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே. அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு. ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. உனக்கான நேரத்தை படைப்பவள் நான். அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசியோடு கூடிய அருளும் உனக்கு கிட்டும்படி நான் செய்வேன். உன் மனதளவில் இன்னும் சில விஷயங்களில் உனக்கு தெளிவு தேவைப்படுகிறது. கோபம், வெறுப்பு, விதண்டாவாதம், ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை கட்டுக்குள் கொண்டு வா. நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு. எந்த ஒரு பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கையாளும் பண்பை வளர்த்துக்கொள் குழந்தையே. இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களும் சமம். யாரையும் துச்சமாக நினைக்காதே. அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்தி கொள்ளாதே. தேவையில்லாதவற்றை யோசித்து மனதை பாரமாக்காதே குழந்தையே.